சார் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்லேயே பேர் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். காமாட்சி அம்மன் சமேத கைலாசநாதர் கோயில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் மேக்கிரிமங்கலம். இந்த மேக்கிரிமங்கலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்துலேருந்து மாயாரம் போகிற வழியில் குத்தாலம் வரும். குத்தாலத்துலேருந்து வலது கை பக்கம், அதாவது தெற்க போனீங்கன்னா வரது அந்த ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த மேக்கிரிமங்கலம் வரும். ஸோ இந்த மேக்கிரிமங்கலத்தில் தான் நம்ம பார்க்குற இந்த கைலாசநாதர் ஆலயம் இருக்குது. நேராக தெரிகிறது காமாட்சி அம்பாள் சந்நிதி. இது கைலாசநாதர் இருக்கார். ஒரு சின்ன கோயில் தான், ஒரு பிரகாரம் தான் இருக்குது. பட் ரொம்ப அழகான கோவில். இந்த வட்டாரத்துலேயே எதிர்த்தாப்பில் மசானம், அதாவது மயானம், அதை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு சிவாலயம் இது அப்படின்ட்டு ஐயா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் கொஞ்சம் பழமையானது. எவ்வளோ பழமையானது இல்லை தலப்புராணங்கள் லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ அதை நம்ம பின்னாடி கண்டுபிடிப்போம். பட் வாட் வி நீட் இஸ் விசிட்டேஷன். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே முன்னாடியே ஒரு வீட்டில் சாவி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வழக்கமாக இருக்கிற லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்குங்க. இங்கே ஒரு பாம்பு புற்று, ஐ திங்க் அது ஏதோ அவங்க இவங்களே ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி கொஞ்சம் சிமெட்ரிக்கலாக அழகாக இருக்குது. அதனால் இவங்களாம் ஏதோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நவகிரகம், பைரவர், சனீஸ்வரர்லாம் நான் பார்க்கல. நந்திகேஸ்வரர் இருக்கார். ஸோ அதோட பார்த்திங்கன்னா கோயில் கிட்டத்தட்ட நமக்கு முடிஞ்சு போகிறது. ஸோ இதான் கோயிலோட முகப்பு. ஸோ இந்த காமாட்சி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோயிலில் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, குருக்கள் இல்லை. இங்கே குருக்கள் பண்ணுறதுக்கு இல்லை. அவர் வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ ஒரு சில மனக்லேசத்தினால அவரும் வர்றதில்லை அப்படின்னாங்க. பட் ஆனால் கூப்பிட்டா திருப்பி வருவார்னாங்க. ஆனால் அதுக்கு குருக்களுக்கு ஒரு மாத ஊதியம் மாதிரி கொடுத்து செஞ்சால் தான் அவங்களும் வர முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ அதையும் நம்ம ஒரு எண்ணெயெல்லாம் கோயிலுக்கு கொடுக்குறோம், விபூதி கொடுக்குறோம், அந்த சேவையோடு சேர்த்து இதையும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணினது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு ரொம்ப சிறிய தொகையை கொடுத்து இந்த 2 மாதத்துக்கு ஒரு வேளை ஒரு அர்ச்சகர் சுவாமி அம்பாளுக்கு ஒரு விளக்கேற்றி நிவேதனம் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியை ஊற்றிட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மேக்கிரிமங்கலம் அபிராமி சமேத கைலாசநாதர் கோயிலுக்கு வாங்க. ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க பக்கத்தில். நீங்கள் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் திறந்து காட்டுவாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.